ஹலோ மக்களே, மீண்டும் ஒரு புத்தம்புது வீடியோவில் உங்களை எல்லோரும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. நாங்கள் எல்லோரும் ஒன்றா ஃபேமிலியாக சேர்ந்து வெளியே போய் ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ ரிலாக்ஸ் பண்ணி ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வரலான்னு சொல்லிட்டு எல்லோரும் சேர்ந்து வெளியில் கிளம்பிட்டோம். ஸோ இது ஒரு ஒன் டே ட்ரிப்பு. ஸோ எங்கே போனோம் என்ன பண்ணோம் அப்படின்றத வீடியோ கண்டினியூஸாக பாருங்கள், அப்போ தான் தெரியும். ஸோ எல்லாருமே காலையில் 5 மணிக்கே நேரமாக எழுந்து குளிச்சுட்டு கிளம்பிட்டோம். ஸோ டுவர்ட்ஸ் சென்னை இந்த ரூட் அப்படின்றனால ஒரு 200 கிலோமீட்டர் நாங்கள் சேலம்லேருந்து வந்திருந்தோம். சரி என்ன விஷயம்னு சொல்கிறேன். ஆக்சுவலாக 3 நரசிம்மர் கோயில் எங்களுக்கு சொல்லியிருந்தாங்க. ஸோ அது ஒரு ஆர்டரில் பார்க்கணும் அப்படின்ட்டு. ஆக்சுவலாக ஒரு கோயில் பார்த்திங்கன்னா சேலம்லேருந்து 250 கிலோமீட்டர்ஸ்க்குள்ளார இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த இடத்தோட பேர் நான் என்ன ரிவீல் பண்ணலை. நான் இந்த ரோட்டை பற்றி பேசியே ஆகணும். ஆக்சுவலாக சென்னையோட ஹைவேஸ் இவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை. மோஸ்ட்லி நம்ம சென்னையில் டிக்கெட் புக் பண்ணி போகிறோம் அப்படின்னா நம்ம நைட்டில் தான் போவோம். ஸோ போகும்போது நம்ம தூங்கிடுவோம். நமக்கு ரோட்டை பற்றி எதுவுமே தெரியாது, டிராஃபிக் மட்டும் தான் நமக்கு தெரியும். ஸோ வெயிட் பண்ணுங்கள், அதுக்காக நான் சென்னையெல்லாம் போகலை. ஆக்சுவலாக சென்னையோட ஹைவேஸ் தான் அது. ஸோ சென்னை போகிற வழியிலே டைவர்ட் ஆகிட்டோம். ஸோ இப்போ நம்ம பார்த்திங்கன்னா நரசிம்மர் கோயில் சிங்கரிக்குடி அப்படின்னு ஒரு இடத்துல இருக்குது. அதுதான் ஃபஸ்ட்டு கோயில். ஆக்சுவலாக அது கிராமத்துக்குள்ளார இருக்குது. ஒரு மாதிரி ப்ளசண்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் யூடியூப்லலாம் நான் பார்த்துருக்கேன். சிங்கரிக்குடி எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இது பாண்டிச்சேரி யூனியனில் இருக்குது. இது டெக்னிக்கலாக பார்த்திங்கன்னா ஒரு பெருமாள் கோயில். ஸோ நரசிம்மர் பார்த்திங்கன்னா பெருமாளுடைய ஒரு அவதாரம் தானே. ஸோ இது பெருமாள் கோயில் தான் ஆக்சுவலி. இந்த கோயில் பார்த்திங்க அப்படின்னா இது உக்ர நரசிம்மர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக உக்ரமாக இந்த நரசிம்மர் இங்கே இருப்பார். ஸோ இது நீங்கள் பார்க்குறது கோயிலோட வரலாறு போட்டிருக்கேன், படித்து பார்த்துக்கோங்க. நாங்கள் போயிருந்த நாள் பார்த்திங்கன்னா அப்படியே மைல்டாக ஒரு மாதிரி க்ளவுடியாக அதாவது எப்போ வேணாலும் மழை வரலாம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்துச்சுன்னு சொல்ல வரேன் வெதர். இன்றைக்கி நாங்கள் விசிட் பண்ணுறது 3 கோயிலுமே பார்த்திங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் 2000 வருஷம் பழமை வாய்ந்த கோயில் இது. இந்த ஊரெலாம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப பழசாக, அதாவது நாஸ்டாலஜிக் ஃபீலாக ஒரு மாதிரி பழைய ஊர்னு சொல்லுவாங்கள்ல. இது 10-15 வருஷத்துக்கு பின்னாடி போச்சுன்னா போனோம் அப்படின்னா நம்ம ஊரில் எப்படி இருந்திருக்கும் அந்த மாதிரி இப்போவும் இந்த ஊர்கள்லாம் பார்த்திங்கன்னா பெருசாக டெவலப் ஆகாமல் அப்படியே தான் இருக்குது. இந்த மாதிரி இடங்கள்ல இந்த மாதிரி கோயில்கள் இருக்கிறதுனாலையோ என்னவோ ஒரு மாதிரி அந்த அமைதி ஆட்டோமேட்டிக்காகவே வருது. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா ரொம்ப சைலண்ட்டாக இருந்தது. சிட்டியோட டச் இல்லாமல் ரொம்ப அமைதியாக ரிலாக்ஸ்டாக இருந்துச்சு. அதுவே மனசுக்கு ஒரு அமைதியை கொடுத்தது. ஸோ எதுக்காக இந்த கோயில்கள் 3 நரசிம்மர் கோயில்கள் போகணும் அப்படின்னா ஒரே நேர்கோட்டில் பார்த்திங்க அப்படின்னா இந்த 3 நரசிம்மர்கள் கோயில் அமைஞ்சிருக்கு. ஆக்சுவலாக நவ நரசிம்மர்கள் 9 நரசிம்மர்கள் இருக்குது. ஆனால் இதில் பார்த்திங்க அப்படின்னா ஒரே கோட்டில் ஒரே நாளில் பார்க்கக்கூடிய பாண்டிச்சேரியிலேருந்து ஆரம்பித்து ஒரு 2-3 கோயில்கள் வரிசையாக இருக்குது. சிங்கரிக்குடி நரசிம்மர் பார்த்திங்கன்னா ரொம்ப கோவமாக உக்ரமாக இருப்பார். 2வது இருக்கிற நரசிம்மர் பார்த்திங்கன்னா பூவரசம் குப்பம்ன்ற இடத்துல இருக்குது. ஸோ அங்கே பார்த்திங்கன்னா அம்பாள் நரசிம்மர் மேலே உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு கண் நரசிம்மர், ஒரு கண் நம்மளை பார்க்குற மாதிரி இருக்கும். அதே மாதிரி நரசிம்மரும் இருப்பார். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அவரோட கோவத்தை அம்மா ஒரு கண்ணில் வாங்கிட்டு நம்ம பக்தர்களுக்கு இன்னொரு கண் மூலமாக அருள் பாலிக்கிறதா ஐதீகம். ஸோ 3வது கோயில் பார்த்திங்க அப்படின்னா பரிக்கல். ஆக்சுவலாக 2வது கோயில் ரொம்ப அவசரமாக பார்க்க வேண்டியதாக போச்சு. ரீசன் என்னென்னா கார் நிறுத்த ஆக்சுவலி இடம் இல்லை. அது அவ்வளோ பெரிய கோயில் இல்லை, அது நார்மலாக சின்ன கோயிலாக தான் இருந்தது. ஸோ அதனால் டக்குன்னு அங்கேருந்து அங்கே வீடியோலாம் ஒன்றும் பெருசாக பிடிக்க முடியல. அதனால் சீக்கிரமாக பார்த்துட்டு 10 நிமிஷத்தில் இறங்கி பார்த்துட்டு வெளியே வந்துட்டோம். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் கோயிலான பரிக்கலுக்கு நம்ம வந்தாச்சு. ஸோ பரிக்கல் பார்த்திங்க அப்படின்னா பெரிய இந்த இது இருக்குது, அதாவது நடந்து போகிற இதே பார்த்திங்கன்னா இப்போ நீளமாக இருக்குது. கடைசியில் பார்த்திங்கன்னா கோயில் பெருசாக இருக்குது. இங்கே தான் பார்த்திங்கன்னா நரசிம்மர் சாந்தமான ரூபத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறாரு. ரீசெண்டாக பார்த்திங்கன்னா கோயில் ரெனோவேஷன் பண்ணியிருக்கிறாங்க. அதனால் கோயில் செம நீட்டாக இருந்துச்சுங்க. ஆக்சுவலி கொடிகம்பமே புதுசாக இருந்துச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா உள்ளாரையும் சூப்பராக ரெனோவேஷன் பண்ணியிருந்தாங்க. எனக்கு இப்போ மணி கிட்டத்தட்ட 6 மணிக்கு மேலே ஆகிடுச்சுன்றதுனால வேகமாக நான் வீடியோ எடுக்கிறேன். இந்த கோயிலுக்கு டெக்னிக்கலாகவே பார்த்திங்கன்னா கூட்டம் நல்லாவே இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி பார்த்த 2 கோயிலுக்குமே பெருசாக கூட்டமே பார்க்க முடியல. கோயிலோட தலை வரலாறு அப்படியே உங்களுக்கு ஃபோட்டோ பிடிச்சி போட்டிருக்கேன், அதை அப்படியே படித்து பார்த்துக்கோங்க. அதுக்காக இந்த 3 கோயிலும் ஒரே நாள் விசிட் பண்ணணும் அப்படின்னா உங்கள் ஃபேமிலியில் ஒரு அமைதியான சூழ்நிலை இல்லாமல் இருக்கா, நினச்சது காரிய நிவர்த்திகளில் எதுவும் நடக்காமல் இருக்கா, ஸோ அப்படிலாம் இருந்துச்சு அப்படின்னா இந்த 3 கோயிலுமே நீங்கள் விசிட் பண்ணலாம். கண்டிப்பாக ரிசல்ட் இருக்குன்னு சொல்லிட்டு எங்களுக்கு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் நாங்களும் நீங்களும்